ஹாய், நான் உங்களின் இது வாய்ஸ் ஆஃப் பெயின் வழிகளை பற்றி பேசப்படும். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி ஃப்ரைடே. இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது, எல்லாருக்குமே முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. ஓகே, எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களின் இது வாய்ஸ் ஆஃப் பெயின். இன்றைக்கி ஒரு வழியை பற்றி பேசணுன்னா இந்த இயற்கை சீற்றங்களை பற்றி பேசலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன். இந்த இயற்கை சீற்றம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நிறைய விஷயங்கள், சுனாமி, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், நிறைய விபத்துகள், பூகம்பம், அதுக்கப்புறம் மழை வர்றது, அதுக்கப்புறம் காற்றடிக்கிறது, இந்த மாதிரி ஃப்ளட்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கை அழிவுங்கிறது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். எப்போவுமே நம்ம எவ்வளோ தான் கற்பனை பண்ணாலும் அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் தான் இயற்கையான ஒரு விஷயம். இந்த இயற்கைக்கு நம்மளால் எந்த ஒரு இடத்துலையுமே யாருக்குமே ஏன்னா நம்மக்கிட்ட இன்றைக்கி எல்லா டெக்னாலஜியும் இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. எப்போ என்ன, நாளைக்கு எப்போ மழை பெய்யுமா பெய்யாதா, அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம ஆய்வு செஞ்சு நம்மளால் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க முடிகிற விஷயம். சில விஷயங்கள் மட்டும் நம்மளால் யோசித்து பார்க்க முடியாத நேரத்தில் நடக்கிற சம்பவங்கள். அதுலேயும் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த நேபாளில் நடந்த விஷயம் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டோர் இப்போ வரைக்கும் காணாமல் போயிருக்காங்க. நிறைய பேர் அட்ரஸ் இல்லாமல் போயிருக்காங்க. ஏன் இயற்கை அழிவு வருது? சரி, இதெல்லாம் எதுக்காக, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்களுடைய தவறுகள் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக இயற்கை நமக்கு வார்னிங் கொடுக்கும். மக்கள் செய்கிற தவறுகள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போல்லாம் ஒரு இயற்கை அழிவு வருதுன்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், எப்போல்லாம் சொசைட்டியில், பப்ளிக்கில் தவறுகள் ஆரம்பமாகுதோ அந்த நேரத்துலலாம் இயற்கை அழிவுகள் வர்றதுக்கு மிக பெரும் ஒரு அங்கமாக ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்போல்லாம் தவறுகள் கூடினே போதும், அப்போல்லாம் அந்த மாதிரி இயற்கை அழிவுகள், இயற்கை பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது நான் மேலோட்டமாக சொல்லலை. உண்மையாகவே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நம்ம தேடி பார்த்தோன்னா நமக்கு புரியும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு, எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயம்தான். சரி, நேபாளில் என்ன தவறுகள் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப துல்லியமாக புரியக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ மீன் இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இந்த கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அந்த நிறைய விஷயங்களில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா விஷயத்துலேயும், எல்லா மதத்துலேயுமே குறிப்பிட்ட சில விஷயங்கள் நமக்கு அடிக்கடிக்கு நமக்கு ஞாபகப்படுத்தும். நீங்கள் தவறுகளை நோக்கி போகாதீங்க. நீங்கள் தவறுகளை நோக்கி போனீங்கன்னா அந்த தவறுகள் உங்களை அழிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி எல்லா வேதத்துலேயும், எல்லா விஷயத்துலையும் சொல்லப்படுற ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி, அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்றைக்கி அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேள்வி கேட்டோன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய அழிவை நீங்களே தேடிக்கிறீங்க. இப்போது எக்ஸாம்பிள் நம்ம சில விஷயங்கள் நமக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் கெட்டதை நோக்கி நான் பயணம் செஞ்சுட்டு இது எனக்கு நல்லதுன்னு சொன்னேன்னா அது தப்பு தானே. அந்த மாதிரி தான் நான் ஏன் இந்த தப்பை பற்றி பேசுகிறேன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கும். அதுலேயும் இந்த ஹோமோசெக்ஸ், நான் இன்றைக்கி பேச போகிற விஷயமே அதுதான். ஹோமோசெக்ஸ் இன்றைக்கி நிறைய நாடுகளில், சில நாட்டில் அதை தடை செஞ்சுருக்காங்க, சில நாட்டில் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, சில நாட்டில் இப்போது இந்த நாட்டிலையும் இந்த ஹோமோசெக்ஸை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடி பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் அதுவும் ஒன்று, உண்மையான விஷயம் அதுவும் ஒன்று, ஒரு அங்கமாக நிற்கும். நீங்கள் வேணால் தேடி பாருங்கள், படித்து பாருங்கள், தெரியும். ஏன்னா அப்படி தான் நமக்கு இதுவாகும். எனிவே நல்ல விஷயமாக போகட்டும். எல்லாருக்குமே கடவுள் உதவி செய்யட்டும். நான் என்னுடைய விஷயம் கடவுள் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவி செய்யணும். அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். நம்மளை நம்ம திருத்திக்கிட்டால், நம்ம ஒழுங்காக இருந்தாவே
ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனைகளும் எல்லா விதமான விஷயங்களும் மாறுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம். நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க, நல்லது பேசுங்க. ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லாதனால வீடியோஸ் பண்ணலை. மேபி இன்னிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் வரும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின். தேங்க்யூ.